வானரம் எங்க கிளம்புது? பொண்ணு பார்க்க. உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான்டா. நல்ல பையன். ஏய் நெல்லு, என்ன இவ்வளோ சந்தோஷம்? இல்லை காயத்ரி இல்லை. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களோ? உள்ளதான் தூங்கிட்டு இருக்கா, போய் பாரு. நான் கிழங்கு எடுத்துட்டு வந்துடுறேன். தூங்கி எந்திரிச்சு எங்கேன்னு கேட்டானா நான் கிழங்கு எடுக்க போயிருக்கேன்னு சொல்லிடு. வரேன். சரி. நீ என்ன பண்ற மகேஷ்? எங்க முதல்ல வெளியில போ. என்ன பாக்குற? முதல்ல வெளியில போ. இப்ப நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா மகேஷ்? எங்க அப்பா சாகும்போது எனக்கு 15 வயசு. அப்ப நீ சின்ன பையன். என் கூட தான் விளையாடுவ, என் பாயில தான் தூங்குவ. ஆனா இன்னைக்கு நீ பண்ணின காரியத்தை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல மகேஷ். ஏண்டா உன் புத்தி இப்படி போச்சு? இங்க பாரு மகேஷ், என் விதிதான் கல்யாணம் ஆகாமலே கண்ணியா வாழணும்னு என் தலையில எழுதியிருக்கு. உனக்கு என்னடா? நீ நல்லா படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும். உங்க அப்பா உன்னை IPS ஆக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்காருடா. உங்க அம்மா, அவங்க உலகமே நீதான். அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு மகேஷ். எந்த காரணத்தினால நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணேன்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தா அது ஏன் தப்பு தான். உன்னை நான் எந்த தப்பு சொல்ல முடியாது. ஆனா என்ன நீ மறந்துடணும். முன்ன மாதிரி நீ என் கூட பழகணும். அதான் எனக்கு வேணும். நான் இன்னும் உன்னை சின்ன பையனா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ எப்போ செஞ்ச தப்ப நினைச்சு கண் கலங்கிட்டியோ அப்பவே உன் மனசு சுத்தமாயிருச்சு. போதும், போலாம்.
சரி படி. மகேஷ், என்ன மறந்துட்டியா? நான் வரேன். சாயந்தர நேரம் கதவை சாத்தி வச்சுக்கிட்டு என்னதான் பண்றான்? இல்ல நான் அப்பவே சொன்னேன், நீ தான் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அந்த பொண்ணு நிலைமையை நினைச்சு பாரு மகேஷ். உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவங்க அந்த ஊர்ல இருக்க முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருடா. இப்போ என்ன, பொண்ணுங்க நம்ம கன்னத்துல அடிச்சா நம்ம கன்னத்தை தொட்டு பார்க்க ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம். உசுப்பேத்தி அவனை கெடுக்கிறதே நீதான்டா. ஆமா, அவன் பச்சை குழந்தை, நான் கெடுக்கிறதுக்கு. ஏன்டா அப்படி ஓடுறான்? உருட்டு பசங்களா, கஞ்சாவா அடிக்கிறீங்க? சார், நான் இல்ல அவங்கள கொல்லணும்டா. சார், என்னை விட்டுருங்க சார். சார், ஐயோ சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன தைரியம் தான் கஞ்சா அடிப்பீங்க? சார், விட்டுருங்க சார். அப்பா இல்லப்பா. அப்பா அப்பா இனிமே பண்ண மாட்டோமா? அப்பா வலியுது. புறம்போக்கு அவமானப்பட வேண்டியதுதான். அடிக்காதீங்க. ஏங்க அவன் தெரியாம பண்ணிட்டாங்க. ஏங்க விடுங்க, அவன் தெரியாம பண்ணிட்டாங்க. அடிக்காதீங்க, என்னால பார்க்க முடியல. அடிக்காதீங்க, என்ன விட்டுருங்க. அவனை அடிக்காதீங்க. என்ன சொல்லணும் நீ? பிள்ளையாடி பெத்து வச்சிருக்க? இந்த வயசுல கஞ்சா தண்ணி ரொம்ப பெரிய ஆளா வருவாண்டி. நீ போமா காயத்ரி. ஏய், இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போய் பாரு, கொன்னுறோம். ஏண்டா இப்படி பண்ணி அடி வாங்கி சாவுற? உனக்கு என்னடா ஆச்சு? அதுக்கு பதிலா ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடு, குடிச்சிட்டு போயிடுறேன். இல்லம்மா. பார்த்து வாடா. என்னத்த, மகேஷ் எப்படி இருக்கான்? அப்படியே தாமா இருக்கா. கசாயம் கொண்டு வந்த. ராத்திரி எல்லாம் வழியில துடிச்சிட்டு இருந்தாமா. விடிய காலம் தான் தூங்கினான். இப்பதான் எழுப்பி விட்டேன். கெட்ட காலம். ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல. சரி போ, உள்ளதான் இருக்கான். போய் 2 வாரத்தை ஆறுதலா சொல்லு அவனுக்கு.